ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நம்முடைய தர்மத்தில் பல ஆச்சாரியர்கள் உண்டு, பல சம்பிரதாயங்கள் உண்டு. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆச்சாரியர் சங்கராச்சாரியர். இப்போ அந்த சங்கராச்சாரியாரும் சதுராம்நாய பீட்டங்களும் அப்படின்னு ஒரு விஷயம் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கா. நம்மகிட்டையும் கேட்டார்கள். நாம் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன்கிறதுனால அதை பற்றி அவ்வளோவா தெரியாது, ஆனால் அதை பற்றி லட்சியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வைதிக மார்க்கம் அப்படின்னு வரும்போது அதில் சங்கராச்சாரியாருடைய பங்கு இருக்குது. பௌத்தாளோட மிச்ச துர்மார்க்கங்களில் பிரவேசித்தவாளெல்லாம் வைதிக மார்க்கத்தில் ஈடுபடுத்தினார் அப்படிங்கிறது தெரிகிறது. கண்டிப்பாக சங்கராச்சாரியார் மட்டங்களை ஸ்தாபனம் பண்ணினார், அதுவும் நமக்கு புரிய வருது. இப்போ இந்த ஆம்நாய பீட்டங்கள்னு சொல்கிறாளே, ரிக்வேதத்துக்கு ஒன்று, யஜுர்வேதத்துக்கு ஒன்று, இப்படி 4 திக்கில் ஆம்நாய பீட்டம் சதுராம்நாய பீட்டம்னு ஸ்தாபித்தார். அது எந்தெந்த பீட்டங்கள் அப்படிங்கிறது பெரிய ஒரு விஷயம். இதை நம்ம இப்படி பார்ப்போம். ஒரு சாரார் என்ன சொல்கிறான்னா, ஸ்ருங்கேரி, துவாரகா, பூரி, பத்ரிநாத் இந்த 4 தான் சங்கரர் ஸ்தாபித்த மட்டம் அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு சாரார் என்ன சொல்கிறா, ஸ்ருங்கேரி சரிதான், அந்த ஸ்ருங்கேரிங்கிறது துங்காவும் பத்ராவும் சேர்ற இடம், கூடலி ஸ்ருங்கேரின்னு இருக்கு, அதுதான் ஸ்ருங்கேரி அப்படின்னு இன்னொரு சாரார் என்ன பண்ணுறார், 4 இல்லை 5 காஞ்சியில தான் அவர் முக்தி அடைஞ்சார், அதனால காஞ்சி மட்டம் தான் மூலாம்நாய பீட்டம் அப்படின்னு ஒரு சாரார். இன்னொருத்தர் என்ன சொன்னார், இல்லை சங்கராச்சாரியார் கேதாரத்தில் தான் முக்தி அடைஞ்சார், 4 மட்டம் தான் ஸ்தாபனம் பண்ணார், 4 சிஷ்யாருக்கு 4 மட்டம், அவர் கேதாரத்தில் முக்தி அடைஞ்சிட்டார். இன்னொருத்தர் என்ன சொல்றா, இல்லை கேதாரத்தில் முக்தி அடைஞ்ச சங்கராச்சாரியாருங்கிறவர் வேற, சங்கராச்சாரியாருங்கிற பேர்லேயே ஒரு சன்னியாசி இருந்தார், அவரும் பாரத தேசம் பூரா சஞ்சாரம் பண்ணினார், தர்ம மார்க்கத்தை பிரவச்சனம் பண்ணினார், அவர் கேதாரத்தில் முக்தி அடைஞ்சிட்டார். ஆனால் காஞ்சியில் முக்தி அடைஞ்சு இந்த சதுராம்நாய பீட்டங்களை ஸ்தாபித்தவர் அந்த சங்கராச்சாரியார் வேற அப்படின்னு சொல்றார். இது எல்லாத்துக்கும் மேலே போனால் கேரளாவில் இருக்கிறவா என்ன சொல்கிறா, இந்த ஊர்லேயே 4 மட்டம் இருக்குப்பா, வடக்கே மடம், நடுவில் மட்டம், இந்த மாதிரி 4 மட்டம் இருக்குது, 4 இதுக்கு பேரில் 4 மட்டம் இருக்குது, அந்த 4 மட்டம் தான் ஆக்சுவலான ஆம்நாய பீட்டம் அப்படின்னு இவா சொல்கிறா. இப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கும் மேலே வந்து சங்கராச்சாரியார் பெருசாக மட்டமெல்லாம் ஒன்றும் ஸ்தாபிக்கலப்பா. வித்யாரண்யர் இருந்தார், அவர் சங்கராச்சாரியாருடைய ஒரு சிஷ்ய பரம்பரையில் வரார். சங்கராச்சாரியார் பண்ணினதா சொல்லி அவர் பேரை சொல்லி தான் பெரிய நல்ல காரியங்கள்லாம் பண்ணிட்டு எல்லாம் நான் பண்ணலை, என்னுடைய ஆச்சாரியன் தான் பண்ணார் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி வித்யாரண்யர் எல்லாத்தையும் பண்ணிட்டு சங்கராச்சாரியாரோட பேரை சொல்லிட்டார் அப்படின்னு ஒரு சாரார். இப்போ இதில் நமக்கு என்ன பிரச்சனை இதில் அப்படின்னா, இந்த குழப்பத்துக்குள்ள நாம் ஏன் போகணும் இல்லையா? சங்கராச்சாரியார் இருந்தார், இப்போ மிச்ச 2 ஆச்சாரியாரை பற்றி நமக்கு கவலையே இல்லை, நான் பிறந்ததுலேருந்து எல்லாமே பக்காவாக இருக்குது. அவளுடைய வாழ்க்கையில் ஒரு இங்கே பிறந்தாரா, இங்கே நின்னாரா, இங்கே நடந்தாராங்கிறதெல்லாம் பிரச்சனை வரமாட்டேங்கிறது. ஏன் இவருக்கு வருதுன்னா, இவருடைய காலம் தான் இன்னும் வரையறைக்கு உட்படலை. சில பேர் 2500 வருஷங்கிறார், சில பேர் அதுக்கும் முன்னாடிங்கிறார். இவர் கொஞ்சம் முன்னாலேயா பின்னாலேயாங்கிறதுலேயே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. சரி இருக்கட்டும், இது 4 இல்லை, இன்னும் சில பேர் என்ன சொல்கிறா, சங்கராச்சாரியார் 4 மட்டும் இல்லை, இன்னைக்கு எத்தனையோ சாக்கா மட்டங்கள்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாமும் சங்கர மட்டங்கள் தான். நியாயமாக சங்கராச்சாரியார் 108 மட்டங்களை ஸ்தாபிச்சார் அப்படின்லாம் கூட சில பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ இன்னைக்கு என்ன, ஜெகத்குரு அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இருந்துட்டு போட்டுமே, ஒரு ஜெகத்துக்கு நிறைய பேர் குருவா இருந்து வழிகாட்டட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அவளுடைய பிரபாவத்தை சொன்னாலே எல்லாரும் விழுந்து செவிக்க போறா. இவருக்கு கிடையாது நாங்க தான் அப்படின்னு சொன்னா தான் அந்த இடத்துல பிரச்சனை வருது. அப்படி சொல்றதுலாம் ஒரு போதையும் இருக்கு போல் இருக்கு இல்லையா? நம்மளுடைய பிரபாவத்தை சொல்றத விட அவன்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்க தான் ஆக்சுவலா அப்படின்னு எல்லாரும் சொல்லும் போது தான் அதுல ஒரு பிரச்சனைங்கிறதே வருது. இப்போ இன்னைக்கு இருக்கிற நிலைமையில எத்தனையோ பேர் ஏதோ துர்மார்க்கங்கள்ல போயிட்டு இருக்கா. எங்க பார்த்தாலும் நாஸ்திகவாதம், பௌதிகவாதம் இதெல்லாம் நல்ல பரவிட்டு இருக்கு. இந்த நேரத்துல எத்தனை ஜெகத்குருகள் இருந்தா என்ன, எத்தனை பேர் வேணாலும் பிரச்சாரம் பண்ணட்டுமே இல்லையா? இப்போ சாமியார்கள் எடுத்துட்டா அவள்லாம் ஏதோ சாமி கும்பிட்றதையும் சாப்பிட்றதையும் பொழுதுபோக்குக்கு தர்ம பிரச்சாரங்கிற பேர்ல கொஞ்ச நேரம் பேசிட்டு தூங்கிடுவார்கள். இதுதான் அவர்களுக்கு பிழைப்புன்னு இல்லையே. இந்த மட்டங்களால மட்டுமே நிறைய சமூக கைங்கரியங்கள்லாம் நடந்திருக்கு. சமூகத்துக்கு சோசியல் விஷன்ல பார்த்தோம்னா சனாதன தர்மத்தில் இருக்கிற மட்டங்கள்னாலையும் ஆன்மீக ஸ்தாபனங்கள்னாலையும் சமூகத்துக்கு நிறைய கைங்கரியங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னாலே நமக்கு தெரிய வரும் நிறைய விஷயங்கள். இப்படியெல்லாம் இருக்கும்போது நாம இப்போ இந்த குழப்பங்கள்லேருந்து விடுபட்டுருவோமே, இந்த குழப்பங்கள்லாம் நமக்கு வேண்டாமே. நமக்கு பிடிச்சிருக்குன்னா போய் நமஸ்காரம் பண்ணுவோம், இல்லைன்னா இருக்கவே இருக்கு யூடியூப்ல உட்காந்து உபன்யாசம் கேட்போம், ஏதாவது வெப் சீரிஸ் போடுவோம், இல்லை இங்கேயே வெளியில போயிட்டு வந்து சாப்பிட்டு தூங்குவோம். யார் நம்மளை கேட்க போறாங்க? உனக்கு உண்டா கிடையாதா, நீ முதல்லையா நான் முதல்லையா, நாங்கள் வச்சுட்டு இருக்கிறது தான் நேரடியாக பிரம்மா கையிலேருந்தே கொடுத்தது, நீ வச்சுட்டு இருக்கிறதுலாம் டூப்ளிகேட். இப்படி புறத்தியாரை பார்த்து ஏதோ ஒன்று சொல்லி நம்மளை அதுக்கு அதன் மூலமாக வசத்தில் இது என்ன ஆகும், இயல்பாகவே நமக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பிரபாவங்கிறது மறைஞ்சு போய்
அவனை சொன்னது மட்டும்தான் முன்னால் வந்து நின்று இல்லை இவர்கள்லாம் பாரு புரத்தியாரை பற்றி விமர்சிக்கிறதையே பொழுதுபோக்காக வச்சுட்டு இருக்காங்கிறது தோணிடும். அதனால் இந்த சங்கர மட்டங்கள் 4 5 சங்கராச்சாரியார் மட்டஸ்தாபனம் பண்ணினாரா, இல்லை வித்யாரண்யர் தான் அவர் பேரை சொல்லி எல்லாத்தையும் பண்ணினாரா, இது எல்லாமே நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு தேவையில்லாத ஒரு பேச்சு தானே. நிஜமாவே பேசுறதுக்கும், நிஜமாவே ஆஸ்திகர்களுக்கு வழிகாட்டுறதுக்கும், நிஜமாவே நிறைய பேருக்கு தெளிவு உண்டாக்குறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை பேசுறதுனால குழப்பம் வருமா தெளிவு வருமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கணும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.